எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் இல்லை. மக்கள் வந்து சுயேட்சமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன யார் போராட்டம் பண்ணுறா? இப்போ கூட துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன காரணம்னு சொல்லணும். துப்புரவு தொழிலாளர்கள் யார்? அவங்க இவங்க ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒன்றும் அதை கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதே இல்லை. அவங்க சரியா ஒர்க் பண்றது இல்லையா? சரியா ஒர்க் பண்றதில்ல. எல்லாம் தனியாக போட்டுட்டு அங்கிட்டு போகிறது, படுத்து கிடக்குறது, இந்த மாதிரி வேலை தான் நடந்துச்சு. ஒன்றை இடம் கொடுத்தா வீட்டையே சொந்தம் கொண்டாடுவாங்கிற மாதிரி அதில் ஒரு அம்மா நேற்று வீர வேஷமாக பேசுது. அப்படியே நாங்கள் என்னன்னு ஒரு ரெண்டில் ஒன்று பார்ப்போம். அது இருக்கிறது இந்த இப்படி இருக்க தட்டக்குச்சி கணக்கா. அது நான் ரெண்டில் ஒன்று பார்க்குறேன். யாரை பார்க்க போகுது? ஊடகங்கள்லாம் இப்போ திருச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்தம்மா நாங்கள் ஏதாவது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோமாம்மா? இந்த வாக்குறுதியை கொடுப்போம். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற இயலுமா? ஜோதிச்சு பார்க்கணும். சும்மா கொடுத்தீங்களா? மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா உங்களுக்கு? ஆமா, நீங்க ஏமாந்துருவீங்க இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஐஸ் புரோட் ஏமாந்துட்டமே. பாரதிய ஜனதா ஒரு கட்சி எல்லா தமிழ்நாட்டையே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கும் காதுக்கும் கேட்காது, பார்க்காது. ஏதாவது செவிட மாதிரி குருடை மாதிரி ஆக்ட் பண்றீங்க. இந்த ஊடகங்கள் எல்லாமே எங்களை வந்து விடிய விடிய உட்காந்து வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார், விடியல் ஆட்சின்னு வரும்போது அப்புறம் விடிய விடிய கேள்வி கேட்காம விடிய விடிய லைட் எரியுது இல்ல? எரியுதா எரியலையா? அப்புறம் இதுக்கு மேல இதுதான் விடியல் ஆட்சி. வேற என்ன வேணும்? விடிஞ்ச உடனே லைட் ஆஃப் பண்றோம். புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. ஆமா, இந்த பட்டியலின மக்கள் வந்து உயர் ஜாதி வகுப்பினர்ல திட்டம் போடுறான். அதான் நாடக காதல் திட்டம் போட்டு அந்த பிள்ளைகளை லவ் பண்ணி அதுகளுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மா எவ்வளவு 400% உயர்த்தும் போதெல்லாம் அப்படி இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? தெரியுமா? அதாவது போலீஸ்காரங்களே வெட்டி கொள்றாங்க சார். அதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? அவன் வெட்டினா நாங்க சுட்டுட்டோம், முடிஞ்சு போச்சா? ஜாம்பவான் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக பதவியேற்றது வந்து 5 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியை பற்றி உங்கள் கருத்து, பொதுவான கருத்து முதல்ல சொல்லுங்களேன். நான் கட்சிக்காரனாச்சு, என்கிட்ட கருத்து கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது. ஏன்டா கண்ணா, கருத்து கேட்கணும்னா பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. இல்லை, அதே கட்சியில் இருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே சரி, அவங்களுமே கொஞ்சம் ஓரளவு பூசலில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 5 ஆண்டு கால சாதனைகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? 5 ஆண்டு ஆட்சி பண்ணது இன்னும் 5 ஆண்டு முடியல, இன்னும் 7 மாதம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்தில், இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்களுடைய ஆட்சி 400 ஆண்டுகள் பேசும்படியாக தான் இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தவறாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் இல்லை. மக்கள் வந்து சுயேட்சமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? யார் போராட்டம் பண்ணுறா? இப்போ கூட துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன காரணம்னு சொல்லணும். துப்புரவு தொழிலாளர்கள் யார்? அவங்க டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டு. சரி, எப்போ வேணாலும் வேலைக்கு எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் வெளியில் அனுப்பலாம். அந்த கண்டிஷன் தான் டெம்பரவரி. அவங்க ஏற்கனவே வந்து இவங்களுடைய நம்ம எடப்பாடி ஆட்சி காலத்தில் 10 இதுக்கு வந்து அவங்க வந்து தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. சரியா? மொத்தமே 12 ஏரியா தான். 12 ஏரியாவில் 10 ஏரியா கொடுத்துட்டாங்க. 2 மண்டலம் மட்டும் பாக்கி இருந்தது. அந்த 2 மண்டலத்தை இப்போ வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார்? கவர்மெண்ட் ஒரு ஏற்கனவே மொத்தமும் சென்னை மாநகரம் பூரா கொடுத்தாச்சு. அதில் ஒரு 2 மட்டும் கொடுக்காம இருந்தால் அது சரி வராது. அதனால் அது 2ஐயும் கொடுக்குறாங்க. 2வது இவங்களுக்கு வேலை வந்து பளு ஜாஸ்தி அப்படின்னு தான் போராட்டம் பண்ணி எங்களை பெர்மனெண்ட் பண்ணுன்னு வர கேட்குறாங்க. அரசாங்கம் வந்து எல்லாம் ஏற்கனவே அத்தனை மண்டலத்தில் வேலை பார்க்குறவங்க நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணி எங்களை எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்து எங்களையும் பெர்மனெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால், அப்போ துப்புரவு தொழிலாளர்கள்னு சொன்னால் ஒரு மண்டலத்துக்கு வந்து 2000 பேர்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை பேரை கொண்டு போய் பண்ணுறது? யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? நம்ம போராடிக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு இது வந்து ஒரு அரசியல் ஆக்கப்படுதா உங்களுக்கு தெரியலையா? அரசியல் ஆக்கப்படுது. அதுக்காக சில அயோக்கியர்கள் தூண்டுதலின் பேர்ல உட்காந்துக்கிட்டு
பண்ணுறத நான் என்ன செய்ய முடியும்? இவங்க ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒன்றும் அதை கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதே இல்லை. அவங்க சரியா ஒர்க் பண்றது இல்லையா? ஆமாம், சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல. எல்லாம் தனியாக போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகிறது, படுத்து கிடக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் நடந்துச்சே தவிர. நைட்ல மிட் நைட்ல போய் பாருங்க சார், எவ்வளவு துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க தெரியாம பேசுறீங்க. இரவு நேரங்கள்ல பணி செய்யறதெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அதை நம்ம ஏற்கனவே 10 இது கொடுத்துருக்கோம்ல. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? இப்போ இந்த ஏரியா ஃபுல்லா, அதாவது இது வந்து கொளத்தூர், அதுக்கப்புறம் இவர் நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயாவும் இவர் நம்ம உதயநிதி இருக்கு, அந்த 2 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி தான் இப்போ கொடுத்துருக்கோம். அது தவிர ஒட்டுமொத்த சென்னையும் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அவங்க தான் விடிய விடிய வேலை பார்க்குறாங்க. விடிஞ்ச உடனே லாரி வருது, அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அகற்றுறாங்க. சரிங்களா? சுத்தமாக இருக்குது. இப்போ ஒரு குப்பை இல்லாமல் இருக்குது. ரோடுகள் மேடு பள்ளம், அது வந்து இந்த மெட்ரோ ரயில் போடுறதுக்காக எல்லா இடங்களும் தோண்டி போடுறாங்க. எலக்ட்ரிக் லைனுக்கு தோண்டி போடுறாங்க, டெலிஃபோன் லைனுக்கு தோண்டி போடுறான், இப்படி கேபிள் போடுறானுங்க, ஒவ்வொன்றும் தோன்றானுங்க. அது வளர்ச்சி அடையக்கூடிய நகரங்களில் இதெல்லாம் சகஜம்தான். சரிங்களா? இன்றைக்கி டி நகர், பாண்டி பஜார் எடுத்துக்கோங்க, அல்லது வெங்கட் நாராயண ரோடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வாழ்வலுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் போனீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். சில இந்த மாதிரி சிட்டிகளில் புதுசாக பாம் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ரெண்டாவது, இவர்கள் தன்னுடைய பணியினை சரியாக செய்யவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, 10 ஜோனை வந்து கொடுத்த பின்னாடி 2 ஜோன் மட்டும் கொடுக்கல. அந்த 2 ஜோன்லையும் குப்பை கூலங்கள் நிறைந்து இருந்த காரணத்தினால அதை எடுத்துட்டு இவங்கள பண்ணியிருக்கோம். இவங்க ரெண்டாவது எங்களை பெர்மனெண்ட் பண்ணணும், அரசு சம்பளம் கொடுக்கணுங்கிற அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒன்றை இடம் கொடுத்தா வீட்டையே சொந்தம் கொண்டாடுவாங்கிற மாதிரி கதை இந்த கதை. சரிங்களா? ஆகையினால தான் இதுக்கு நாங்கள் வந்து செவி சாய்க்கலை. இது எங்களுக்கு தேவையில்லாது. ஏன்னா டெம்பரவரி அப்போ ஒன்றும் வேண்டாங்க. கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து டெம்பரவரி தான் போடுறோம். தொகுப்பூதியம், டெம்பரவரின்னு சொல்கிறத காட்டிலும் தொகுப்பூதியத்தில் பண்ணுறோம். இந்த தொகுப்பூதியக்காரங்களை பூரா நாளைக்கு எங்களை பெர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இயலுமா? இயலாதனால தானே நம்ம தொகுப்பூதியத்துக்கு போடுறோம். இயலாதனால தானே இவங்களை டெம்பரவரியை நம்ம வேலைக்கு எடுத்திருக்கோம். அப்போ எங்களை பெர்மனெண்ட் பண்ணுன்னு சொன்னால் அதில் ஒரு அம்மா நேற்று வீர வேஷமாக பேசுது. அப்படி நாங்கள் என்னன்னு ஒரு 2ல் 1 பார்ப்போம். அது இருக்கிறது இந்த இப்படி இருக்குது தட்டக்குச்சி கணக்கா. அது நான் 2ல் 1 பார்க்குறது யாரை பார்க்க போகுது? ரெண்டாவது, நாங்கள் வந்து பெர்மனெண்ட் பண்ணுறோன்னு சொன்னோன்னு பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணுறானுங்க இந்த எல்லா ஊடகங்களும். நான் நேற்று ஊடகங்கள்லாம் நான் ரொம்ப மரியாதை குறைவாக தான் பேசினேன். ஏன்னா இது சொல்லாத ஒன்று. நாங்கள் லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தோம், எங்கள் லெட்டரை காட்டு. சொல்லாத விஷயத்தை அவங்க எப்படி சொல்லுவாங்க? அட நீ வேற, சொல்லாத விஷயத்த உங்க ஊடகங்களுக்கெல்லாம் திருச்சு எழுதுறதுக்கு பேசுறதுக்கு தெரியாது இல்ல. நாங்க தான் டியூஷன் எடுக்கணுமா? ஊடகங்கள்லாம் இப்ப திருச்சி எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? இந்தம்மா நாங்க ஏதாவது தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கோமாம்மா இந்த மாதிரி துப்புரவு பண்ணி? முதல்ல இருக்கிற தேர்தல் அறிக்கையெல்லாம் முதல்ல நல்லா ஃபுல்லா நிறைவேற்றிட்டீங்களா? அதெல்லாம் நிறைவேற்றுவோம், நிறைவேற்றாதது 5 வருஷமே உங்க இஷ்டமா? ஆமா, அது எப்படி உங்க இஷ்டம் சொல்லுவீங்க? அந்த வாக்குறுதியை கொடுத்து தானே நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீங்க வாக்குறுதியை கொடுப்போம். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற இயலுமா? ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. பண்டார நாயக்கா பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது நான் சந்திர மண்டலத்துல இருந்து அரிசி கொண்டுட்டு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன்னு சொல்லி ஓட்டு கேட்டுச்சு ஸ்ரீலங்கால. அந்த அம்மா ஜெயிச்சு வந்துச்சு. அப்ப சிந்திக்கணுமா இல்ல, சந்திர மண்டலத்துல எங்க நெல் விளையுது, அங்க இருந்து அரிசியை கொண்டுட்டு வந்து நான் தருவேன்னு சொன்னா எப்படி? அது ஸ்ரீலங்கா கதை, அது நம்மளுக்கு வேண்டாம். நீங்க அங்க இருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், கப்பல்ல வருதுன்னா எனக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணு, என் தம்பிக்கு ஒண்ணு, என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னு கேக்குறேன். இல்ல நான் என்ன கேட்டேன், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சொன்ன உடனே நிறைவேற்றணுமான்னு கேக்குறீங்களே. அந்த வாக்குறுதிகள் நம்பி தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் போட்டவங்களுக்கு நாங்க அந்த வாக்குறுதி யாரெல்லாம் நம்பி எங்களுக்கு வாக்களிச்சாங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை சிறமேற்கொண்டு அவங்களுடைய காலை தலைமையில் வைத்து நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்படிங்களா? சரி, நீட் எக்ஸாம் ரகசியம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த ரகசியம் என்ன? இப்ப எலெக்ஷனே வரப்போகுது, அந்த ரகசியத்தை இப்போ சொல்லுங்களேன். ஏமா, நீட்டுங்கிறது வந்து ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நாங்க வந்து சட்டமன்றத்துல ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க தான் தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்து போட்டு கவர்னருங்கிற இங்க ஒரு பிசாசு இருக்கு, அந்த பிசாசுக்கு அனுப்பிச்சு, அந்த பிசாசு அங்க ஒரு பெரிய பிசாசு உட்காந்துருக்கு, அந்த பெரிய பிசாசுக்கு அனுப்பிச்சாச்சு. அது இன்னும் கிடப்புல இருக்கு. அதுக்கு எவ்வளவோ முறையில் வந்து நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம். புரியுதுங்களா?
தெரியுங்களா? எப்படியாவது கடந்த முறை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்குமே, ஆனால் இந்நேரம் நீட்டு வந்து நாங்கள் நம்ம மாநிலத்துக்கு மற்றதை ஒழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம மாநிலத்துக்கு விலக்கு வாங்கியிருப்போம். இப்போ எதுக்காக வந்து ஒன்றிய அரசு இதை விடாப்புடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம விலக்கு கேட்குறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான மருத்துவ சீட் இருக்கு. அப்ப பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொள்ள கூட்டத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட்டை தேர்வை நாங்க ஒழிப்போம், அதுக்கான ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. இப்ப வந்துட்ட பிறகு மத்தியில இருக்கிறவங்க ஒத்துக்கல, மாநிலத்துல ஒத்துக்கல, கவர்னர் ஒத்துக்கல, இந்த மாதிரியான புகார்கள் வந்துட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா உங்களுக்கு? ஆமா, நீங்க ஏமாந்துருவீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு ஐஸ் புரோட்டோ ஏமாந்துட்டமே சார், ஏமாந்துட்டமே சரி சரி, ஏமாந்துட்டு இல்ல, ஏமாந்துட்டு இல்ல. 24 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இல்ல, ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு தானே, 2 ஆண்டு கழிச்சு 2 தானே நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்ப எதுக்கு நாடாளுமன்ற தேர்தல 40க்கு 40மே பாண்டிச்சேரி உட்பட ஜெயிச்சோம் இல்ல? ஏன் அப்ப வந்து நாங்க ஏமாத்திருந்தோம்னா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? உங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அது தெரியுமா? வாக்கு நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது வேற, சட்டமன்ற தேர்தல்ங்கிறது வேற. சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்கு அதிகமா பதிவாகும், நாடாளுமன்ற தேர்வுக்கு குறைவான வாக்குகள் தான் பதிவாகும். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பீகார்லயும் கர்நாடகாவிலையும் வந்து மும்பையிலையும் வந்து மும்பையிலாம் 1 கோடி கள்ள வாக்காளர்ல சேர்த்திருக்கான். வீட்டு அட்ரஸ் 0வாம், வீட்டு அட்ரஸ் 0வாம். அதை கேட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டாக்கா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்றான். பூரா தவறான இதை சொல்லி சொல்லி இந்த பாரதிய ஜனதா ஒரு கட்சி எல்லா தமிழ்நாட்டையே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கும் காதுக்கும் கேட்காது, பார்க்காது. ஏதோ செவிட மாதிரி குருடை மாதிரி ஆக்ட் பண்றீங்க இந்த ஊடகங்கள் எல்லாமே. எங்களை வந்து விடிய விடிய உட்காந்து வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார், விடியல் ஆட்சின்னு வரும்போது அப்புறம் விடிய விடிய கேள்வி கேட்காம விடியல் ஆட்சி குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. கேளுங்க, விடியல் ஆட்சி குடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்தீங்க. எங்க கொடுத்தீங்க நீங்க? எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கேடு இருக்கு? என்னக்கா பவர் கட் வந்திருக்கா? எங்க ஆட்சியில பவர் கட்டு வந்துச்சா? விடிய விடிய லைட் எரியுது இல்ல, எரியுதா எரியலையா? அப்புறம் இதுக்கு மேல இதுதான் விடியல் ஆட்சி. வேற என்ன வேணும்? விடிஞ்ச உடனே லைட் ஆஃப் பண்றோம், விடிய அடைஞ்ச உடனே புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. ஆமா, விடிய விடியல் ஆட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விளக்கமாக இருக்கு. ஓகே, கண்டிப்பா. சரி, இப்ப தொடர்ந்து ஆணவ கொலைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு, லாக்அப் டெத் அதிகமா இருக்கு, என்ன சொல்ல போறீங்க அதுக்கு? அம்மா, ஆணவ கொலைன்னா என்ன? ஆணவ கொலை என்ன? ஆணவ கொலை எது எங்க பட்டியல் போடுங்க, எங்க நடந்துச்சு? எங்கேயுமே நடக்கலையா? எங்கேயும் நடக்கல. ஆணவ கொலைன்னா ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் லவ் பண்றான், அவன் வந்து அந்த பொண்ணு வந்து அவன் தவறான நபர்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணி விடுறான். கட் பண்ணி விட்டதை அவன் தொடர்ந்து அந்த பிள்ளையை இம்சப்படுத்துறான். உன்னோட இருக்க போட்டோ எல்லாம் நான் காட்டி எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன்னு மிரட்டுறான். அது இந்த பொண்ணு வந்து அதை அவன் அண்ணங்கிட்ட சொல்லுது. அவன் கூப்பிட்டு பேசுறான், அதுக்கு அடங்கல. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி அவனுக்கு ஒரு பப்ளிக் ஒரு ஹோட்டல்ல வர வச்சு எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. பேசுனதுக்கு அவன் வந்து நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மூலியமா தகவல் சொல்லி விடுறான்னா, எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தா நான் இதை வித்ரா பண்ணிக்கிறேன்னு. இதெல்லாம் என்ன கதை? சமீபத்துல நடந்த பள்ளிக்கரணையில கூட ஒருத்தங்கள ஓட வெட்டி கொண்டாங்க, ஆணவ கொலையில பண்ணிருக்காங்க சார். ஏன்னா அந்த திமுக பள்ளிக்கரணையில நடந்தது எப்படி? திமுகவுல ஆமாங்க சார், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த பையனை வெட்டி இருக்காங்க, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, 2 பேரும் ஒன்னாதான் புதைக்கணும்னு சொல்லிருக்காங்க. இது தெரியாதா இருக்கு? நடந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பிஃபோர் நடந்தது. 1 இயர் இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, நடந்துருச்சு. சரியா? அதுக்கப்புறம் இந்த விடியல் ஆட்சி தானே சார் நீங்க சமூக நீதின்னு பேசிட்டு வரீங்க. சமூக நீதி பேசினா அதுக்காக நாடக கதை என்ன பண்ண சொல்ற? திட்டம் போட்டு பண்றானுங்க, லவ் பண்றான். அதாவது இந்த பட்டியலின மக்கள் வந்து உயர் ஜாதி வகுப்பினர்ல திட்டம் போடுறான். அதான் நாடக காதல் திட்டம் போட்டு அந்த பிள்ளைகளை லவ் பண்ணி அதனுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு சதி பண்றான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு கொலை பண்றது நியாயம் நான் சொல்லல, கொலை பண்றது நியாயம் இல்ல. இவன் பண்றது மொத்தம் திட்டம் போட்டு அதை கழுத்த இருக்க நினைக்கிறானே, அது தப்பு இல்லையா? சொத்து பத்துகளை எல்லாம் எழுதி வாங்கிட்டு பத்தி விடுறானே. எத்தனை பொண்ணுகளை வந்து இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவன் எவன் குடும்பத்தோட வாழ்றான்? ஏதாவது 100ல ஒரு 50 பேரை சொல்லுங்க பாப்போம். 100க்கு 99 பேர் தள்ளி விட்டுறான் டைவர்ஸ் பண்ணி. என்ன காரணம்? அந்த சொத்து வர்றவளையும் வச்சிருக்கான். சொத்து வந்த உடனே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பிடிங்கி தள்ளி விட்டுறான். இது கடைசியில என்ன ஆகுது? ஆத்தாப்பையன் வீட்டுக்கும் போகாம வேற எங்கேயும் போகாம கடைசியில அது எங்கேயாவது போகுது, புளிய மரத்துக்கு அடிக்கல. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இல்ல, இது ரொம்ப என்ன நாகரிகம்? உண்மையை சொன்னா என்ன நாகரிகம்?
கத்தி பேசுறது என்ன உண்மை என்னமா வந்து அநாகரிகமான பொண்டாட்டி வச்சு வாழ்றான், லவ் பண்ணி பிற ஜாதியினர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பெண்கள், எத்தனை பெண்கள் இன்னைக்கு புருஷனோட வாழ்ந்து குழந்தை குட்டிகளோட வாழ்றாங்க? ஒரு சதவீதத்தை தவிர சொல்லுங்க, 99% சொல்லுங்க. சொந்த ஜாதியில கல்யாணம் பண்றவங்க மட்டும் ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப ஆணவ கொலைன்னு சொல்லாத. நான் என்ன சொல்றேன், அது ஆணவ கொலைன்னு சொல்ல. சொந்த ஜாதியிலயும் பண்றான் இருக்குல்ல. சொந்த ஜாதியில 5% இருக்கும், சொந்த ஜாதியில 5% தான் இருக்கும். இது 99% இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசணுங்கிறதுக்காக இங்க யாரும் பேசல சார். இங்க வந்து நீங்க சமூக நீதி, நாங்க எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் சொல்லிட்டு வந்தவங்க ஏன் இந்த மாதிரி ஆணவ கொலைகளை கண்ணும் காணாம இருக்கு கவர்மெண்ட்? காணாம போறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா? இப்ப அந்த எஸ்ஐ அந்த அம்மா 2 ஹஸ்பண்ட் 2 ஒய்ஃப் எவன் கொலை பண்ணானோ 3 பேத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டாச்சு இல்ல, போட்டிருக்கோம்ல. லாக்அப் டெத்தில் அடிச்சு போட்டோம் அந்த 6 போலீஸ்காரனையும் பிடிச்சி நாங்க உள்ள போட்டோம். இப்ப சிபிஐக்கு வேற கொடுத்துட்டோம். புரியுதா? இதெல்லாம் நாங்க வந்து குற்றவாளியை நாங்க விழா விட்டா தான் தப்பு. குற்றம் செஞ்சவன பிடிச்ச உடனே அவன் பேர்ல எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை போட்டு உள்ள போட்டோம். நான் என்ன கேக்குறேன்னா, லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, அது போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு தன்னிச்சையாக தன்னோட அதிகாரத்தை கையில எடுத்துக்கிறாங்க. போலீஸ் அது யார்கிட்ட இருக்கு? சிஎம் கிட்ட இருக்கு. அப்ப வந்து சிஎம் மேல பயம் இல்லையா? அப்போ சிஎம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து கண்ணில் விளக்கணும். ஒரு ஸ்டேஷனில் இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பண்ணுற வள்ளியும் அவருடைய பார்வையில் போகுமா? ஏமா அதுக்கு தான் எஸ்ஐ இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு. இது வந்து அவங்க அந்த தான் போகும். அதிகாரிகள் கையில தான் ஆட்சி இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகாரியை தான் என்ன இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? 100க்கு 90 விழுக்காடு வந்து அதிகாரிகள் தான் ஆட்சி பண்றாங்க. இவங்க ஒன்லி டைரக்ஷன் தான். அதிகாரிகள் கவர்மெண்ட் பாரு, திமுகங்கிறது முதலமைச்சருங்கிறது 10% இவங்க டைரக்ஷன் ஒன்லி. இவங்க கொடுக்கிற டைரக்ஷன்ல அரசு செயல்படுது. அரசு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறது அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகள் இல்லாம அரசாங்கங்கிறது இல்ல. நான் வந்து அதிகாரிகள் கையில ஆட்சி இருக்கு அப்படின்னு சொன்னது மொத்தமா ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இல்லையான்னு கேக்குறேன் நானு. லாக்அப் டெத் இப்ப வந்து விசாரணைக்குன்னு கூட்டு போறாங்க, யார வேணாலும் எது வேணாலும் செய்யலாமா? அப்ப அந்த உயிருக்கு என்ன பாதுகாப்பு? என்ன நீங்க பர்சனல் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இது பர்சனலா பாதிக்கப்படுறது இல்லைங்க சார். இப்ப நடக்கிறதானே கேக்குறேன். அடிச்சே ஒருத்தவங்களை வந்து கொண்டு இருக்காங்க, போன்ல கூப்பிட்டு சாரியம்மான்னு சொன்னா போதுமா? வேற என்ன செய்யணும்? வேற என்ன செய்யணும் சொல்லுங்க? வேற என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு உயிரை கொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதல்ல தன்னிச்சையா பண்ணலாமா? சரி, ஒரு உயிரை கொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சரி, எடப்பாடி ஆட்சியில அவங்க வந்து மறியல் பண்ணிட்டு இருந்தவங்கள, கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க போனவங்கள 12 பேர்த்த காக்கா குருவியை சுடுற மாதிரி அந்த அரசுல சுட்டதுக்கு அப்போ முதலமைச்சர்கிட்ட என்ன சார் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கேட்டு, நான் இப்போ தான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன வாய்களையே பேசுனீங்களா? அதனால தான் அவங்க எலெக்ஷன்ல தோக்க வச்சுட்டு நீங்க அதெல்லாம் இங்க பாரு, நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்க கட்சியில எங்க உறுப்பினர்கள் எங்க குடும்பத்தார் எங்க கூட்டணியுடைய குடும்பத்தாருடைய ஓட்டு வாங்கினாலே எங்களுக்கு போதும். உங்களை போடு இந்த பிரச்சாரம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு ஓரணிகள் தமிழ்நாடு வீடு விட போறீங்க? அது எங்க இஷ்டம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் என்ன கேக்குறேன்னா, எங்க கட்சிக்கார ஓட்டு போட்டாலே ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்க. அதுக்கு எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு ஏன் போகணும்? உங்க கட்சியில இது பண்ணிட்டு போங்களேன். நாங்க பிரபகண்டா பண்ணுவோம். அது என்னத்துக்கு உங்களுக்கு என்னத்துக்கு கஷ்டமா இருக்கு? நீங்க ஏன் கண்ணை மூடிக்கோங்க, காதை பொத்திக்கோங்க. எதுக்கு கண்ணை மூடி காதை? நாங்க சொல்றத கேட்க உங்களால இயலலைன்னா கண்ணையும் காதையும் மூத்திக்கோங்க. இது ஒரு சரியான பதிலா இருக்கு. ஆமா, இப்படி கேட்டா இப்படிதான் பதில் சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு பக்கம் ஏறிடுச்சு, சொத்து வரிகள்லாம் ஒரு பக்கம் ஏறிடுச்சு. இப்படி அதிகமா விலையேத்திக்கிட்டே போனா மக்கள் நாங்க என்னதான் பண்றது? நான் என்ன சொல்றேன், மக்களுடைய தேவை கூடிட்டே போகுது இல்லடா. சரிங்க, நாங்க வந்து பஞ்சப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப 4% பஞ்சப்படி போன மாசம் கூட்டினாங்க. அந்த பஞ்சப்படி கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளுடைய விலையும் கூடும். ஸோ நாங்கள் பஞ்சப்படி கூடுனா நாங்கள் என்ன எங்கள் வீட்டில் இருந்தால் பஞ்சப்படியை எடுத்து கொடுக்க போகிறோம்? அரசாங்கத்தில் இருந்தால் கொடுக்க போகிறோம். ஸோ அரசாங்கத்தில் கஜானால காசு வேணும். காசு வேணும்னா என்ன பண்ணலாம்? வீட்டு வரி கார்பரேஷனில் ஏற்கனவே ஆண்டுக்கு 200 கோடி ரூபா லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு கார்பரேஷனு. அந்த கார்பரேஷனுக்கு கவர்மெண்ட் தான் 200 கோடி கொடுக்குது. அதனால அவங்க வீட்டு வரியை உயர்த்துறாங்க. 2வது தண்ணி வரி, வீட்டு வரிங்கிறதெல்லாம் கார்பரேஷனுடைய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அரசாங்கம் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மா எவ்வளோ 400% உயர்த்தும் போதெல்லாம் அப்படி இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? தெரியுமா? அதாவது ஜெயலலிதா அம்மா 400% உயர்த்தினாங்க.
அப்போ எல்லாம் கம்மு சும்முன்னு வாயை பொத்தி பின்னாடி பொத்திட்டு உக்காந்துக்கிட்டு இருந்த இந்த ஜனங்க இன்னைக்கு நாங்கள் வெறும் 50% கூட்டினதுக்கே இந்த கூப்பாடு, புரியுதா? அப்போ எந்த அளவுக்கு எங்கள் ஆட்சியின் பேரில் பொறாமை, அதாவது திமுக எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ எல்லாம் எங்களை கழுவி ஊத்துறதே இந்த எதிர்கட்சியினுடைய சதி. இந்த எதிர்கட்சி சதியை நாங்கள் முறியடிப்போம். மீண்டும் 26 நாங்கள் ஆட்சி அமைப்போம். உங்களை போன்றவர்களுடைய சொல்லுக்கு பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக. திமுக தேர்தல் அறிக்கையில முக்கியமான இன்னொரு விஷயமா சொன்னது வந்துட்டு படிப்படியாக நாங்க டாஸ்மாக் எல்லாம் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு கம்மி பண்ணிருக்கீங்க? இப்ப நாங்க ஒரு 500 கடை மூடிட்டோம்டா சார். அது கிட்டத்தட்ட 1 இயர் பிஃபோராவே 500 கடைன்னு சொன்னீங்க. இன்னும் 1 இயரா இன்னும் 500 கடை தான் கணக்கு எடுத்துருக்கோம். இன்னொரு 600 கடை இப்ப மூட போறோம். இன்னும் 600 கடை மூட போறீங்க. எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்? கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு இருக்கோம். எந்தெந்த கடைலாம் இப்ப சொல்ல இயலாது, எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில எங்களுக்கு இலவை கூட்டிட்டாங்க. ஒன்றுமே இல்லாத போது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை எங்கள் தலைமையகத்துக்கு, அதாவது இந்த காலாலோரி இதுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கே இந்த 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஒன்று சொன்னான். அதுக்கப்புறம் அங்கே சம்மந்தம் இல்லாத ஆளு வீட்டுக்கெல்லாம் வந்து சீல் பண்ணான். அதை ஹைகோர்ட்டு திட்டுன்னு திட்டி அவனுங்களை கேவலப்படுத்தின பின்னாடி வீட்டை திறந்து விட்டானுங்க. 1000 கோடிங்கிறது தப்பு, நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா. இதுக்கெல்லாம் இடையில மதுரையில் ஒரு முருகன் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு. உள்துறை அமைச்சர், ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷான்னு ஒரு நபர் வந்தார். 38,700 சொச்சம் கோடி வந்து டாஸ்மார்க்கில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பேசினார். இதுவரை என்ன எங்கள் பேரில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, எந்த நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க? அப்போ இதெல்லாம் தவறான தகவலாக இல்லைங்களா? நீங்கள் நியாயமாக ஒரு நெறியாளராக பேசுங்க. அமித்ஷா சொன்னது தப்பா? இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் 1000 கோடி ஊழல்னு சொன்னது தப்பா இல்லையா? ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வந்தது அந்த பழைய அரசு போட்டது 38 எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில். நாங்கள் வந்து ஒரு 3-4 எஃப்ஐஆர் நாங்கள் போட்டோம். இந்த எஃப்ஐஆரின் பேரில் தான் நாங்கள் உள்ளே வந்தோன்னு பதில் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தவறு. நாங்கள் என்னமோ அங்கே சரி தவறு நடந்தால் நாங்கள் தவறுன்னு தான் பார்க்குறோம். அவங்க ஆட்சியில் 38, எங்கள் ஆட்சியில் 4 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கடையில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜு அன்றைக்கி விலாவாரியாக சொன்னார்ல, அதெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு ஆங்கர் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் எதிர்கட்சியில் மிரட்டுறதுக்காக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைன்னு பேசிட்டார். புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் வந்து எங்கள் பேரில் ஊழல்னு சொன்னால் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணிடுச்சு, தனிப்பட்ட இதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணார்னா இன்னும் அது நிரூபிக்கப்படவே இல்லை. புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரட்டும். அமலாக்கத்துறை கைது பண்ணிட்டு போய் விசாரணை எல்லாம் அதான் சொல்றேனே, அமலாக்கத்துறைங்கிறது வந்து அவன் வந்து ஒன்றிய அரசனுடைய கையாலாகாதனா அவனுடைய கைக்கூலியா வேலை பார்க்கறான். அதுல அவன் வர வேண்டிய அவசியமே இல்லை. செந்தில் பாலாஜி விஷயம் பேசுனீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுங்கன்னு சொல்லி பேசுனீங்க. ஆமா, கைது பண்ண சொல்லி யாரு சொன்னோம்? செந்தில் பாலாஜியே பேசுனீங்க. அதாமா, மாநில அரசு தானே சொன்னோம். செந்தில் பாலாஜியை வந்து இவனை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லல. நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறதுல அவர் கட்சிக்கு வந்தோடனே அவர் புனிதராயிட்டாரு இல்லையா? புனிதராயிட்டாருன்னு சொல்லல. நாங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கலையே. நீங்க பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆடுறீங்க. செந்தில் பாலாஜி எங்க கட்சிக்கு வந்து அவர் அமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கை நாங்க வாபஸ் வாங்கி இருந்தோம்னா நீங்க சொல்றத ஒத்துக்கிடலாம். வழக்கு பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எப்ப அவர் எம்எல்ஏ பகுதி தகுதி நீக்கம்னு சொல்லி 3 ஆண்டுகளுக்கு இப்ப சொன்னா தான் அது தகுதி நீக்கம். இப்ப ஏற்கனவே வந்து இவருக்கு தகுதி நீக்கம்னு சொல்லி சொன்னாங்க. 3 ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க நம்ம இவருக்கு பொன்முடிக்கு. அதுக்கு நாங்க உடனே அவர் அமைச்சர்ல இருந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அமைச்சர்ல போட்டோம். அவர் வந்து திராவிட கழக கூட்டத்தில் ஒரு பெண்களை பற்றின்னு இல்லை, ஜென்ரலாக அதில் பேசிட்டாரு ஒரு வார்த்தையை. அது எல்லா ஊடகங்களும் அதை பெருசுபடுத்தினாங்க. அது அவங்க கட்சி மாநாட்டில் பேசினது கூட்டத்தில் அதை பெருசுபடுத்தின உடனே இப்போ அவரையும் நாங்கள் அமைச்சர் பொறுப்புலேருந்து நீக்கிட்டோம். சரிங்களா? எங்கள் கட்சி எங்கள் ஆட்சி எல்லாம் புனிதமானது, எல்லாமே
சரி, நீங்க புனிதத்தன்மை எனக்கு வாய்ந்தது. புனிதத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மாக தாண்டி போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருகிக்கிட்டே வருது இல்ல. அதனால எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. சகோதரி, நீங்க தமிழ்நாட்டை விட்டு வேற வெளி மாநிலங்கள்ல போய் பார்க்கல போல இருக்கு. சரியா? வெளி மாநிலங்கள்ல சுதந்திரமா அங்க ரோட்லயே நடமாட முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் வந்து இந்த பக்கத்துல இருக்க கர்நாடகா, ஆந்திரா இங்க எல்லாம் போக சொல்லுங்க பார்ப்போம். அங்கேயும் தமிழ்நாடை தவிர வேற எங்கேயும் இந்தியா மாநிலங்கள்ல சுதந்திரமா நடமாடவே இயலாது. அதாவது ஒண்ணு வேண்டாம், டெல்லியில 10 நாளைக்கு முன்னாடி என்ன சமாச்சாரம், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது கழுத்துல இருந்த செயினை அத்துக்கிட்டு ஓடிட்டான். ஏன், எது எங்க நடக்குது? டெல்லியில. யார் ஆட்சி நடக்குது? பாரதிய ஜனதா. அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? சரி, இங்க தமிழகத்துல முதல்ல என்ன நடக்குது? நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். ஆமா, நான் தமிழ்நாட்டுல இங்க இருக்குது, பாரு, தமிழ்நாடு பத்தி தான் நான் கேட்க முடியும். தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறதுல அருமையான ஆட்சி, அருமையான மக்கள், சுதந்திரமா நல்ல சந்தோஷமா இருக்காங்க. யாரும் பட்டினி சாவு என்பதே இல்ல. தமிழ்நாட்டுல ஏதாவது பட்டினி சாவு நடந்திருக்கா? போலீஸ்காரங்களே வெட்டி கொல்றாங்க சார். அதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? அவன் வெட்டினா நாங்க சுட்டுட்டோம், முடிஞ்சு போச்சா? அவன் வெட்டினா அவனை சுட்டாச்சு இல்ல, அப்புறம் என்ன? இது பதில் மாதிரி தெரியல. பதில் மாதிரி தான் தெரியணும். ஏன்னா தப்பு பண்ணா அவன் உயிர் போயிருங்கிறது வரணும், பயம் இருக்கணும். அந்த பயத்துக்கு தான் அந்த பயம். போலீஸ்காரங்க மேலயே உங்களுக்கு பயம் இல்ல, அப்படித்தானே? யார வேணாலும் கொலை பண்ணிட்டு போகலாமா? போலீஸ்காரன் மேல இங்க பயம் இல்லைன்னு பேசுறது மேடம் நீங்க தான். இதே போலீஸ்காரன் தான் அடிச்சு கொண்டு விட்டான், லாக் அப் டெத்துன்னு பேசுனதும் நீங்க தான். அப்ப உங்க நாக்குல நரம்பும் இல்ல எலும்பும் இல்ல, எப்படி வேணாலும் பேசுவீங்க. இங்க போலீஸ்காரனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறீங்க, அங்க போலீஸ்காரனை தண்டிக்கணும்னு பேசுறீங்க. இது என்னடா கண்ணு நியாயம்? கூட்டிட்டு போனா அடிச்சு கொல்லணும், ஒண்ணு அடிச்சு கொல்லணும், இல்ல போலீஸ்காரனையே கொன்றணும், அப்படித்தானே? அது நீங்க தான் சொல்லணும். அதுக்கு பதில் நீங்க தானே சொல்லணும். நான் தான் சொல்லிட்டேனே, போலீஸ்காரன் நியாயமா தான் நடப்பான். நான் இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க புனிதமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்குன்னா எங்க? இப்ப ரோட்ல எங்க? இப்ப நீங்க அங்க இருந்து எங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்க நீட்டா தானே 2 வீலர்ல தானே வந்தீங்க, இல்ல ஆட்டோல வந்திருப்பீங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா மறைச்சு என்ன கத்தியை காட்டி என்னத்தை உங்கள்கிட்ட செயின் எல்லாம் பறிச்சுட்டாங்களா? எத்தனை ஊர்ல நம்ம சென்னையில அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப இவ்வளவு தூரம் பயணம் பண்ணீங்களா? ஒரு பெண்ணு தானே வந்தீங்க. இதே ஊர் பக்கம் போய் பாருங்க, ஒருத்தங்க வந்துட்டு ட்ரக் அடிக்ட் ஆகி கஞ்சா புடிச்சிட்டு ரோட்ல சும்மா போறவங்க எல்லாம் புடிச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா. நீங்க நியூஸ் பாக்கலையா? நீங்க என்ன எடப்பாடி மாதிரியே பதில் சொல்றீங்க? நான் பாக்கலமா, நான் பாக்கல. அதாவது இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி தான் காரணம். என்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில சாராய கடையும் பிராந்தி ஷாப்பையும் திறந்து விட்டாங்களோ, ஜெயலலிதா அம்மா என்னைக்கு அதை அரசுடைமை ஆக்குச்சோ, அன்னையிலிருந்து தான் இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி போச்சு. நாங்களும் ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணதுல வெற்றி என்னன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயும் கஞ்சா பயிரிடப்படுவதில்லை. முன்னெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கஞ்சா சரளமா பயிரிடுவாங்க, அதெல்லாம் நாங்க ஒழிச்சிட்டோம். சிலர் வீடுகள்லயும் பயிர் பண்ணானுங்க இந்த தேனி மாவட்டத்துல, அதையும் கண்டுபிடிச்சு நாங்க அழிச்சிட்டோம். இப்ப எல்லாம் வர்றதெல்லாம் ஆந்திரா வழியா வெளி மாநிலங்கள்ல இருந்து தான் இங்க நுழையுது. அதையும் நாங்க பிடிக்கிறோம், செக் போஸ்ட்ல போட்டு அதை பிடிக்கிறோம். அப்படி இருந்தும் அதாவது கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வருது, அதையும் நாங்கள் பிடிக்கிறோம். இப்போ இந்த கொக்கைனுங்கிற போதைப் பொருளுக்கு அடிமையாகி தான் நிறைய பேர் சுற்றுறானுங்க. அந்த கொக்கைங்கிறத நாக்கில் லேசாக தொட்டு வச்சுட்டாலே 45 நாளைக்கு அந்த போதை இருக்குமா. 45 நாளைக்கு போதை இருக்கக்கூடிய அந்த கொக்கைனை சாப்பிட்டுட்டு நேற்று நைட்டு நான் பேசினேன். எங்கே பேசினேன்? அமெரிக்காவில். கொக்கைனை சாப்பிட்டுட்டு ரோட்டு காட்டில் படுத்து கிடக்குறாங்கலாம் அமெரிக்காவில். இதுக்கு என்ன சொல்கிறோம்? வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடு அமெரிக்கா. அங்கே கொக்கைனை தடவிட்டு எல்லா பேரும் ரோட்டு காட்டில் படுத்து கிடக்காங்க. யார் சொன்னார்? நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக அந்த கவர்மெண்ட்டில் இருக்கார். அவர் எனக்கு சொன்னது வாட்ஸ்அப்பில் இருக்குது, வேணா பாரு மெசேஜை. அதனால எல்லா இடங்கள்லையும் இது, அதாவது போதை வஸ்துக்கள்ங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, அரசர்கள் காலத்தில் இருந்தே இருக்கு. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டியூப் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய அந்த இது மாதிரி இருக்கும், சிமினி மாதிரி. அதை மாட்டிக்கிட்டு அதில் கஞ்சா போட்டுக்கிட்டு உஃப்னு இழுத்து விடுவானுங்க. இப்போ அந்த காலத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அரசர்கள் எல்லாம் பண்ணுவானுங்க. அது எல்லா காலத்துலேயும் அது சோமபானம், மதுக்கு பேர் சோமபானம்னு வச்சுருப்பானுங்க. அது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வள்ளுவர் காலத்தில் கல் உண்ணாமைங்கிறது அவர் ஒரு தலைப்பை எழுதியிருக்காரு, கல் உண்ணாமையை பற்றி. அந்த காலத்துலையும் இருக்குது. அதனால போதைங்கிறது எல்லா காலத்துலையும் இருக்குது. அது அளவோடு இருந்துச்சு. காரணம் அன்னைக்கு மக்கள் தொகை குறைவாக இருந்ததுனால இது வெளியில் தெரியலை. இப்போ மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு.
ஆகையினால இது உங்களுக்கு வெளியே குற்ற தெரியுது. சம்பவங்களும் அதிகமாயிடுச்சு, ஆமா, அதுக்கேத்த மாதிரி உண்மைதான். அதுல நான் மறுக்கலடா. குற்ற சம்பவங்களும் இங்க பாரு, அதிகம். எப்ப வந்து ஜனங்கள் அதிகமாக ஆக ஆக எல்லாமே பெருகும், எல்லாமே பெருகும். குற்றச்சம்பவங்களும் பெருகும், வருவாயும் பெருகும். இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை வந்துட்டு உங்களுக்காக ஸ்டாலின்ற மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் மக்களுடைய உடல்நல காக்கிறதுக்காக ஒரு மருத்துவ முகாம்கள்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விளம்பரத்துக்காக பண்றீங்க, எலெக்ஷனை முன்னிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் என்ன எலெக்ஷன், நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ண முடியும்? கேரளா அவியலா இல்லை கொச்சின் அவியலா? இல்ல 5 வருஷமா எதுவும் பண்ணாம திடீர்னு ஒரு 6-7 மாசத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் வாங்க, அவங்க ஆவணங்கள்லாம் இங்க வந்து சரி பார்த்துக்கலாம், இதை முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம்ல? நாங்கள் எல்லா காலங்கள்லையும் இக்கப்படுறோம். இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டு இருக்கோம். சரி. இப்போ முன்னையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பட்டா மாறுதல் பண்ணணுன்னா லஞ்சத்தை கொடுத்து அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, அந்த வில்லேஜ் ஆஃபீஸரு, அந்த தாசில்தார்கிட்ட லோலோன்னு அலையணும். இப்போ அப்படி கிடையாது. நெட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வீடு தேடி பட்டா வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்குரிய அமௌண்ட்டை அதுலேயே பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சௌகரியங்கள் பண்ணியிருக்கோம். வில்லங்க சான்றிதழும் அது மாதிரி வாங்கிக்கிடலாம். ஒரு டாக்குமெண்ட்டே வேணும் அப்படின்னா கூட அந்த டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு பணம் கட்டணத்தை கட்டிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு உங்கள் மொபைலை தேடியோ என்ன சிஸ்டத்தை தேடியோ வந்துடும். இந்த மாதிரி எல்லா வழிகள்லையும் நாங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்கியிருக்கோம். இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஆட்சி முடிகிற காலத்தில் இப்படி ஒரு ஆட்சி இனி தமிழகத்தில் அமையுமா அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் ஆட்சி இருக்குண்டா செல்லம். கண்டிப்பாக. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.